ஸ்டார்ட்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷிண்டியை காமிக்கிறாங்க. அவள் கண்ணை மூடிட்டே ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவளோட பேரண்ட்ஸ் அவங்க கிராண்ட் மாட்டாங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. மூவோட ஃபேமிலியோட சின்ன வயசுலேயே என் பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, நம்ம வந்துட்டு எப்படி அதை வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த பாட்டி நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அவள் வந்துட்டு ஒரு கண்ட்ரி சைடில் வளர்ந்தவள், அவளுக்கு எஜுகேஷனுமே அந்த லெவலுக்கு சரி கிடையாது, அவளை மாதிரி ஆளை போய் ஏன் மேரேஜ் பண்ணி வைக்கணும், நம்ம குடும்பத்தோட மானத்தை ஏன் வாங்கணும், நம்ம பேசாமல் வந்துட்டு நம்மளோட லூமியை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அந்த ஸ்டெப் சிஸ்டரை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு அவ்வளோதான் ரொம்ப பிடிக்கும் போல், ஹீரோயின் அந்த லெவலுக்கு பிடிக்காது. அப்போ ஹீரோயினுக்கு டக்குன்னு அங்கே முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எனக்கு என்ன இப்போ ரீபான் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க. நான் வந்துட்டு அம்மா நான் வந்து மூவோ வந்து மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாது, நான் உங்கள் கூடவே சேர்ந்து நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ஃபேமிலிக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே அவங்க அப்பாவும் அம்மாவுமே உனக்கு வந்துட்டு என்ன வந்து ஆசைப்படுறியோ அதே நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. என் பாஸ்டில் நடந்த எதையுமே நான் திரும்ப நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அவளுக்கு அடிபட்டு இறந்து போயிருக்கா. விருப்பத்துக்கு மாறாக இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொன்னதுமே அந்த பாட்டிக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னோட பாஸ்டில் நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே நான் கண்டிப்பாக வந்து திரும்ப நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது அந்த லூமி அங்கே வந்துடுறா. உனக்கு வந்துட்டு இங்கே மூவை வந்து மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா பேரண்ட்ஸ்ட்டு சொல்லி நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு வந்து அந்த மேரேஜ் ஏற்பாடு பண்ண என்ன அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் நான் ஏன் இதெல்லாம் உனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ப்ளீஸ் நீ எனக்காக இதை பண்ண அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயின். இதுக்கப்புறம் இங்கே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது, எப்பயுமே உன்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டு மூவ மாதிரி ஒரு பெரிய பர்சனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டா எனக்கு எதுக்கு இந்த ஃபேமிலி தேவை இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஓகே சொன்னதுமே ஹீரோயினுமே சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவன் நம்ம ஹீரோக்கு அங்கே வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. இவன் தான் நம்மளோட ஹீரோவும். அப்போ அங்கே வந்துட்டு இப்படி சேண்டி வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு லூமி அங்கே வந்துட்டு அனுப்பிவிட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. அவங்க பிரதர் என்ன ஃபேஸ் மாறி போயிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜை படித்து பார்த்துட்டு என்னப்பா இத்தனை வருஷமாக அவளுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சுட்டு இருந்த, உன்னை போய் வேணான்னு சொல்லிட்டாலே என்ன விஷயம், நீ வந்துட்டு அப்படின்னு குறை கண்டுபிடிச்சாங்க ஒன்றுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. வாய முடிட்டு பேசாமல் அப்படின்றத சொல்கிறான். அவங்க அசிஸ்டண்ட்டை நம்ம ஹீரோங்க அவளை வந்து மீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து அங்கே கால் வந்துடுது. இப்படி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஆக்சிடெண்ட்டில் அவளோட காலையுமே எடுக்கணும்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே புலம்பிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு மெடிக்கலை பற்றி நல்ல வந்துட்டு நாலேஜ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்குமே அவள் வெளியே ஷோ பண்ணதே கிடையாது. அவங்களோட தூரத்து அங்கே பிரதர் ஒரு பர்சன்ட் அதுதான் இவ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கற்றுட்டு இருந்திருக்கா. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரியும் போல். ஸோ வந்துட்டு நான் வந்து பண்ணுறேன், பட் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வெளியே யார்ட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு வேமா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய சூப்பரான காரில் வந்து இறங்குறா. அந்த காரை பார்த்துட்டு யார்ப்பா இந்த பொண்ணு, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக இருப்பா போலையே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அவங்க அந்த சிஸ்டர் வந்துட்டு அழுதுட்ருக்காங்க. என் சிஸ்டர் வந்துட்டு ஒரு டான்ஸர், அவள் காலை எடுத்துட்டிங்கன்னா அவளை கொலையே பண்ணிடலாமே, நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அந்த டாக்டர் இதை தவிர வேற வழியே கிடையாது, எடுத்து தான் ஆகணும், உயிரை காப்பாற்றணும் அப்படின்றத சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டுமே கூட சேர்ந்தா இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு நான் வந்து உன் சிஸ்டரை வந்து காப்பாற்றுறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் காதல் ஏதோ சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ரூம்குள்ளே விடுங்கன்னு சொன்னதும் இது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டானது, நீங்கள் வந்துட்டு தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. பட் வந்துட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே அனுப்பிவிட சொன்னதுமே அங்கே ஃப்ரெண்டுமே வந்து பிடிச்ச இவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு வேமா அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹீரோயின் போய் அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ வந்துட்டு அவள் ரொம்ப நல்லா ஆயிட்டா, காலையெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. டாக்டர்கிட்ட வந்து டாக்டர் இப்படி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிட்டாங்க, காலையுமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும் செத்துக்கிட்டு போயிட்டாலான்னு சொன்னதும் இல்லை நல்லா வந்துட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொன்னதும் அந்த ஆள் ஷாக்காகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே செக் பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போனதுமே அங்கே வந்துட்டு யார் இந்த பொண்ணு, எப்படி வந்துட்டு இதெல்லாம் பண்ணா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு வந்துட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுமேன்னு சொல்லிட்டாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பட் வந்துட்டு எல்லா ஃபுட்டேஜுமே டிலீட் ஆகிருக்கு. எல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான், அவள் தான் டிலீட் பண்ணி
பண்ணியிருக்கா. அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே மூவோட அசிஸ்டன்ட், மேடம் நீங்கள் வந்துட்டு எங்கள் பாஸை வந்துட்டு இப்போ பார்க்க வரணும்னு சொன்னதும், நான் தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேனே, நீங்கள் வந்துட்டு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லிடுங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவனை மாதிரி ஒரு பர்சனெலாம் மீட் பண்ண வர முடியாதுன்னு சொன்னதும், மேடம் நீங்கள் இப்போ பேசுனதை நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பாக என் ஜாப் மட்டும் போகிறது கன்ஃபார்ம் தான், முழுசாக கூட அவர் பேச்சை கேட்க மாட்டார், தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். இவனை பார்த்தாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, பாஸ் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். நம்ம ஹீரோயின் எதுவுமே ஹாய் ஹலோலாம் சொல்லலை. உடனே அவள் வந்துட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை, ஏன்னா இதுக்கப்புறம் நீ தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லி வந்துமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அப்படியே பேசாமல் பார்க்குறான். சரி நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும், வந்தது என்னமோ விருப்பப்பட்டு வந்த, இப்போ போகிறது யாரை கேட்டு நான் போகிறேன், நான் வந்துட்டு உனக்கு பெர்மிஷன் கொடுத்தனான்னு சொன்னதும், எனக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நீ யார் அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருந்தா, இப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்போ துடிச்சேன்னு சொல்லும்போது அங்கே வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் போட்டு காமிக்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் டோட்டலாக வந்துட்டு வேறு மாதிரி இருந்திருக்கா, வாய்ஸ் மெசேஜாக அவனுக்கு பண்ணிகிட்டே இருந்திருக்கா. பட் வந்துட்டு அவன் ஒரு மெசேஜ் கூட ரெஸ்பான்சிபிள் பண்ணாமல் தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்படி மெசேஜ் அனுப்பிட்டு இப்படி மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், உன்ட்ட நான் சொல்லணுமா, என்னோட மைண்டு மாறி போயிடுச்சு, அதனால் நான் வந்து மேரேஜ் பண்ணலை, மேரேஜ்ன்றது அவங்களோட விருப்பத்தோட தான் நடக்கும் அப்படின்றத சொல்லும்போது அங்கே அவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, நான் கண்டிப்பாக உன்னை வந்துட்டு மேரேஜெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் என்ன தப்பு பண்ணலான்னு சொன்னதும், தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, இது வந்து ஃபேமிலி வந்துட்டு பார்த்து ஊற்ற மேரேஜ் தான், எனக்கு வந்துட்டு விருப்பம் இருக்க வேணாமா, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்கும்னு அவன் சொல்கிறான். பட் வந்துட்டு நீ ஒரு சேம்லெஸ், நீ இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத, வேணா நான் பேசாமல் லூமியை போய் மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ண விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அம்மையை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்ன இவளுக்கு ஆகிட்டு இருக்கு, என்ன புதுசாக இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் ஒரு கேர்ளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு பைத்தியமாகவே மாறிட்டாரு. ஒரு பொண்ணோட பின்னாடி இவ்வளோ தூரத்துக்கு அவர் வந்து சுற்றுனதை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணதுமே நான் அவளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ண சொன்னேனே, எதுக்காக அவள் மேரேஜ் வேணான்னு சொல்கிறான்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கெல்லாமே காரணம் உங்கள் சிஸ்டர் லும்கி தான், அந்த பொண்ணு தான் வந்துட்டு அவங்க லைஃப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாஸ்ன்னு சொன்னதுமே, என்னோட கேர்ளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணால் என்ன வந்துட்டு அவளுக்கு கிடைக்கும்னு நீங்கள் வந்துட்டு அவளுக்கு புரிய வைங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணிட்டு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுமே, எதுக்காக நீ இப்படி பார்க்க ரொம்ப அக்லியாக இருக்க, நீ வந்துட்டு என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, என்கிட்ட சொல்லு, நான் இப்போ உன்னோட பிரதர்கிட்ட கால் பண்ணி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட பிரதர் தான் போல். அவனோட நேம் வந்து ஷென். இப்போ உன் சிஸ்டர் வந்து ஷிண்டிக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, நீ வந்து ஒரு தடவை என்னன்னு பாருன்னு சொல்கிறப்ப, அம்மா இப்போ நான் வந்துட்டு முக்கியமான வேலையில் இருக்கப்போ பர்சனலாலாம் வந்துட்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிருது. சரி நீ வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே லும்கி வந்துட்டு, நான் உங்களுக்காக வந்துட்டு அந்த பழைய ரூமை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போய் அங்கேவே ஸ்டே பண்ணிக்கோங்க சிஸ்டர்ன்னு சொன்னதுமே, எதுக்காக நீ இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நல்ல மாதிரி எல்லாத்துலேயுமே நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ எப்படிப்பட்ட கன்னிங்கானவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவள் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்கிறப்ப, எனக்கு அந்த ரூம் தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது, அங்கே டீ எல்லாமே எடுத்துகிட்டு வந்ததுமே இவ அம்மான்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. நான் வந்து என் பொண்ணுக்காக டீ கொடுக்க போகிறேன், என் மைண்டை கொலாப்ஸ் பண்ணாதன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவட்ட அங்கே ரொம்ப கேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, இவளுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வயிறு எரிஞ்சிட்டு, நான் வந்துட்டு ஃபியூ டேஸில் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் எல்லாருமே நிம்மதியாக இருங்க, நான் வந்துட்டு இவங்களுக்காக ரூம் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ராமா பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ அந்த பாட்டி இங்கே வந்துட்டு யாரை கேட்டு நீ ரூமை விட்டு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இப்படி ரூமை விட்டு போகணுன்னா நீ தான் போகணும், ஃபியான்ஸே அவளுக்கு தான் சொந்தம், ரூம் அவளுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நீ தான் வந்துட்டு எல்லாத்தையும் அவட்ட வந்து பறிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே வந்துட்டு பேச கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அவளாவே வந்து பேசிட்டு இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறப்ப அவங்க உடனே அவள் வந்து ட்ராமா பண்ணுறா. சிஸ்டர் நான் தான் உங்களுக்காக வந்துட்டு எல்லாமே பண்ணுறேன்ல, நான் பேசாமல் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும், நீ ஏன் போகிற அப்படின்ற செட் அவங்க ரொம்ப கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயினை வாய்க்கு வந்தபடி அங்கே பேசுகிறாங்க. சரி ஓகே நான் இந்த தப்புமே பண்ணலை, அவள் தான் வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்ரூவ் பண்ணிட்டா, நீங்கள் என்ன என்கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பீங்களா, அப்படி வந்துட்டு இல்லைன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப நோஸ் ஆகி போயிருது. என்னடா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின்
அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கா போல் ஃபோனில். அதை அங்கே போட்டு காமிச்சா அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அதை கேட்டுட்டு அந்த பாட்டி, அப்படின்னா நீ என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லி கேட்கும்போது, இவ ஆரம்பத்துலேருந்தே பொய்யா தானே பேசிகிட்டு இருக்கா. ரெண்டாவது இப்போ ட்ராமா பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ சொன்னதை நிறைவேற்றுங்க, என்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டி உடனே ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு தலையெல்லாம் சுற்றுதுன்னு அங்கே பெரிய ட்ராமாவை க்ரியேட் பண்ணதுமே இவ்வளோ பார்த்தா அங்கே வந்துட்டு பாட்டிக்கு இப்படி உட முடியாத போது நீங்கள் வந்துட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க ரொம்பவே வயசானவங்க, அவங்களுக்காக நான் வந்துட்டு சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை அவங்க வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் போதும் உங்களோட நடிப்பு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்படியே அங்கே டென்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப மயக்கமானதுமே நம்ம வந்துட்டு இப்போ உடனே பிரதருக்கு கால் பண்ணி கூப்பிடணும்னு சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாம் தேவை கிடையாதுமா, நீடியல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே போதும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க பிரதர் வேமாங்க உள்ளே ஓடி வந்துட்டு என்னாச்சு பாட்டிக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். பாட்டிக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா அவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உன் சிஸ்டர் கூட ஏதோ நீடியல் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறத பற்றி பேசினான்னு சொன்னதுமே அவளை எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவள் வந்துட்டு இங்கே தானே இருந்தான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வேமாங்க உள்ளே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா வந்துட்டு பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா அங்கே ஷென் வந்துடுறான். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்த, பாட்டி எதுக்காக நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க இப்படின்னு சொன்னதும் அவங்க அதுக்கு தான் டிசர்வ் ஆனவங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. நீ எதுக்காக வந்துட்டு போய் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு சொன்னதும் அது என்னோட வந்து பர்சனல், நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்லணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ யாராச்சும் லவ் பண்ணுறேன்னா சொல்லு, நான் வந்துட்டு உனக்காக ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, உங்கள்கிட்ட நான் எதுவும் பேச விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ வந்துட்டு ஏதோ பாட்டிக்கு நீடியல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி எங்கே சொன்னியாமே என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் நீடியல் ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பழைய காலம் முறை, டாக்டர்லாம் இல்லாதப்ப அவங்க எங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறா. பழைய புக்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்றத சொல்லும்போது நான் வந்துட்டு நீ எதுக்காக எப்பயுமே என்னை வந்து பிரதர்னே கூப்பிட மாட்டேன், பேரை சொல்லி ஏன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பிரதர் கூப்பிடு, நான் உன்னோட பிரதர் தானேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு பிரதர் கூப்பிட எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்றா. அவங்க லும்கே வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அங்கே சிம்பத்தி கார்டு கிரியேட் பண்ணலான்னு பார்த்தா அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காத, உன்னால தான் இன்றைக்கி பாட்டிக்கு வந்துட்டு உட முடியாமல் போயிருக்கு, எதுக்கெடுத்தாலும் என்னோட சிஸ்டர்லேருந்து எல்லாத்தையும் பறிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பியா, நீ ஒன்றும் என்னோட சிஸ்டர் கிடையாது, அவள் தான் உன்னை அடாப்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதை முதல் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து மீட் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு எதுக்காக வந்து மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்கிற, நீ ஏதாச்சும் விஷயம் இருந்தால் சொல்லு நான் பேசுகிறேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு வேறு ஒரு பர்சனை லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு போய் சொல்லிடுறா. அதை கேட்டு அவங்க உன் விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது, உன்னோட அப்பாவை அனுப்பிவிட்டு நான் இன்றைக்கே பேசி எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்காக அந்த ரூம் எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், நீங்கள் அங்கே போய் இருங்கன்னு சொன்னதும் எனக்கு அது வந்து அவசியம் கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டுருக்க, உன்னோட நடிப்பு நிப்பாட்டுன்னு சொன்னதும் எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இப்படியே பேசிகிட்டு இருக்க, ஃபேமிலியிலேருந்து தூரமாக இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்கிறப்ப இது எல்லாமே உன்னோட ஐடியா தானே, நீ என்ன பண்ணேன்னு உனக்கு என்ன தெரியலையான்னு சொல்லிட்டு அவள் பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவளோட ஃபேமிலியை அவளுக்கு எதிராக திருப்பிட்டு நீ வந்துட்டு ஒரு ட்ராஸ் உன்னை வந்து சுவிட்ச் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வந்துட்டு ஹார்ட்லெஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்பாங்க ஜிங்க் கூட சேர்ந்து அங்கே மேரேஜுமே நடந்துருந்துருக்கு. இப்போ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிட்டே நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அப்போ உடனே அங்கே நம்ம ஷென் வரவுமே வேகமாக போயிட்டு பிரதர் பார்த்தீங்களா அவள் என்கிட்ட எப்படி பேசிட்டு போயிட்டுருக்கான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து என் சிஸ்டர் கிடையாது, அவள் தான் என்னோட உண்மையான சிஸ்டர், இந்த வீட்டில் நீ ஜஸ்ட்டு வந்து ஒரு அடாப்ட் பண்ணவ தான், உனக்கு வந்துட்டு இவ்வளோ ரைட்ஸ் யார் கொடுத்தது, என் சிஸ்டர்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பறிச்சு அப்போ அவளை வந்துட்டு எப்பயுமே ஒரு அனாதையாக ஃபீல் பண்ண வைக்க நீ ஏன் ட்ரை பண்ணிகிட்ருக்க, மரியாதை எந்துக்கும் இல்லைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிட்டு அங்கே பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா அங்கே வந்து அவங்க அம்மா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தாங்க நம்ம ஷென் வாழ்றான், அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோயின்ட்டு அவன் எதுவுமே அங்கே பேசலை, பேசாமல் வந்துட்டு அவனுமே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் போகலாம் வேண்டது வந்துட்டு வாங்கலாம் அப்படின்றத சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கேம்மா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்திவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளை நான் போய் பார்க்கணுன்னு சொன்னதும் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் வந்து சிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க அவங்க எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே தான் உன்னோட பிரதர் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், அவனே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ட்ரா பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கூட போகிறதுக்கு பிடிக்கல. பட் வந்துட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கார் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்ட வந்து பார்த்துட்ருக்கா. எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இன்னொரு பிரதர் வந்துட்டு ஒரு கார் ரேசர் போல். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக எப்பயுமே என்கிட்ட ரூடாகவே பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, பிரதர்னு
சொல்லிட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பட் ஹீரோயின் எந்த ஒரு பதிலும் பேசாமல் நான் பேசாமல் இறங்குறேன்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை வந்ததுமே அங்கே வந்துட்டு அவன் ரொம்ப கோவமாக இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீ பேசாமல் வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷேன் வந்துட்டு இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடும்போது அமைதியாக பேச மாட்டியா பேஷண்ட் இருக்க இடத்துல அப்படின்றத சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, அவளுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணது உன் வயசில் இருக்க ஒரு பொண்ணு தான் அவளோட ஃப்ரெண்டா, அவளை பற்றின இன்ஃபர்மேஷன் உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஹீரோயின் நம்மளை பற்றி தான் விசாரிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி எந்த ஒரு ஃப்ரெண்டையுமே தெரியாது, யாரை பற்றி நீ புதுசாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே நாலேஜ் இருக்குது மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை பற்றி, ஸோ நான் அவட்ட வந்து பேசணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் இல்லை எனக்கு யாரையும் தெரியாது அப்படின்றத சொல்லும்போது அங்கே வந்துட்டு வேமாங்க கிளம்பி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா முழிப்பு வந்துருச்சு போல். எந்திரிச்சதுமே அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க காப்பாற்றினதுக்காக. பட் நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றலாமா, உன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சர்ஜரி பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சேம் ஏஜ் தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஏதாச்சும் அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவள் யோசிக்கிறா. பட் வந்துட்டு இவளுக்கு வந்து மெடிக்கலை பற்றி எதுவும் அவ்வளோவா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பொண்ணுமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணலை. பிறகு அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே அவங்க சிஸ்டரோட லேப்டாப் எடுத்து ஃபேக் ஐடியை உருவாக்கி அவன்கிட்ட அங்கே சேட் பண்ணிகிட்டு இருக்கா. ரொம்பவே வந்துட்டு அவனுக்காக ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் யார் எங்கே இருக்கீங்க உங்களை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். உங்களுக்கு இப்படி மெடிக்கலை பற்றி எப்போ தெரியும், என்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு ப்ராஜெக்டாக நம்ம சேர்ந்து வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டதும் பட் அவள் அதுக்கு வந்துட்டு பதில் எதுவுமே அனுப்ப மாட்டா. ஆனால் தொடர்ந்து வந்துட்டு இவன் அங்கே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கான். பிறகு அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி நீங்கள் வந்துட்டு விசாரிக்க சொன்ன அந்த பொண்ணை பற்றி நான் விசாரிச்சிட்டேன் பிரதர், கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ அவங்க அம்மா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவங்க பொண்ணை பற்றியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கோமே அதெல்லாமே பார்த்துட்டு அந்த லும்கிக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜெலஸ் ஆகுது. எப்போ பார்த்தாலும் அவங்க பொண்ணை வந்துட்டு என்ன பண்ணுறது ஏதுன்னு சொல்லிட்டு அதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பற்றி யாருக்காச்சும் கவலை இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுருக்கா. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு இப்படி வந்திருக்காருன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே லும்கி ரொம்ப ஹாப்பியாகிட்டு வேமா அவன்ட்டு அங்கே போய் வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணா. அவன் பாட்டு இக்னோர் பண்ணிவிட்டு வேமா அங்கே உள்ளே போனதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அங்கே ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே அங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு இவங்க ஃபேமிலி இவங்களுமே வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலி மாதிரி. ஸோ வந்துட்டு அவன் ஏதோ கார்டு வந்து இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே நினச்சிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே வந்துட்டு பேசிட்டு நம்ம உறவை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக வேணாமான்னு சொல்கிறப்ப புரிஞ்சுக்குது மேரேஜை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களாக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க அவங்க வீட்லேயுமே. இப்போ என்ன சொல்லி இவனை வந்துட்டு நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து விழா இவன்ட்ட சொல்லுங்கள் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் தான் சொல்லிட்டேன்ல எதுக்காக வந்துட்டு இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துட்டு நீ இப்படிலாம் அவன்ட்ட பேசலாமா, நீ வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பேசணும், அவங்க ஃபேமிலி வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே இருக்க ஒரு ஃபேமிலி அப்படின்றத சொல்கிறாங்க. நீ ஒரு டைம் வந்துட்டு அவர்கிட்ட பேசிப்பார், அவர் தனியாக பேசணும்னு ஆசைப்படுறாருன்ற விஷயத்த சொல்கிறாங்க. பட் எங்கள் பொண்ணை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, அவளுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு டைம் தான் சொல்ல முடியும், ஓயாமல் சொல்லிட்டு இருக்க முடியுமா, கொஞ்சமாச்சும் மண்டையில் மசாலா வேணாமான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே மோசமாக திட்டி விட்றா. சரி ஓகேவா நம்ம பேசலான்னு சொல்லிட்டாங்க. போகும்போது இவன் பார்த்தா ஒரு பாக்ஸ் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு டைம் ஆச்சு இந்த பாக்ஸை நீ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவை சொல்லுன்னு சொன்னதுமே உன்கிட்ட நான் எதுவுமே பேச விரும்பலை, உன்கிட்ட போய் எனக்கு என்ன பேச்சு, நீ வந்துட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இன்னுமே இங்கே ரூடாக பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நீ எப்பயுமே என்னை லவ்வே பண்ணது இல்லையா, ஒரு டைம் கூட என்னை பற்றி நீ யோசிக்க மாட்டேன்னு சொல்கிறப்ப அவளுக்குமே இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்துட்டு இந்த பேச்சுக்கெல்லாம் இதுக்கப்புறம் எங்கேயுமே இடம் கிடையாது, வந்துட்டு நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பிப்போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதும் இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகிடுது. அப்போ அந்த லுங்கி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசினதுமே இவன் கோவமாயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ மரியாதையை இந்த விஷயத்துலேருந்து விலகியரு, நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது, நீ அவள் இடத்த என்றைக்குமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு இவங்க கொடுத்து விட்ட கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி அனுப்பிவிடுங்க, எனக்கு வந்துட்டு இந்த மேரேஜிலலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அங்கே கோவப்பட்டு கத்திச்சேக்கா. அப்போ அவங்க அம்மா நீ இப்படிலாம் பேசாதன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கிஃப்ட் எதுவுமே நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்.
ரும்கி அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அவங்களோட இன்னொரு பிரதர் ஸ்ரீ அங்கே வர்றான். அவங்க வந்துட்டு பேச ட்ரை பண்ணாலுமே அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போகும்போது, பிரதர் உங்களோட கார் கலெக்ஷன் எல்லாமே ஷிண்டி போய் பார்த்துட்டு அது எல்லாமே டச் பண்ணான்ற விஷயத்த சொன்னதும், அவனுக்கு வந்து அவனோட பொருளை யார் தொட்டாலுமே பிடிக்காது. ரொம்பவே கோவமாயிட்டு அங்கே வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக ஏறுது. இன்னைக்கு அவள் செத்தா அப்படின்றத செட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. சீனில் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அம்மா அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உன்னோட பிரதர் வீட்டுக்கு வந்துட்டான். நான் வந்து அவன்கிட்ட உன்னோட ரியலான சிஸ்டர் கிடச்சிட்டான்ற விஷயத்த சொல்லிட்டேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்கு வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஜீமி அங்கே வர்றான். பார்த்தா அங்கே ஒரு சைல்டு மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இந்த பொண்ணு யார் ரொம்ப டால் மாதிரி அழகாக இருக்கான்னு சொன்னதுமே இதான் உன்னோட சிஸ்டர் அப்படின்றத சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஹீரோயினுமே அங்கே ஹையெல்லாம் வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க கார் ஆக்சிடெண்ட்டில் இவனுக்கு வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆனதுனால தான் இவனுக்கு இப்படி ஒரு டிசார்டர் வந்துடுச்சு. அப்பப்போ வந்து இவனோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகி ஒரு சைல்டு மாதிரி மாறிடுவான்ற விஷயத்த சொன்னதும் ஹீரோயின் இருக்கட்டும் பரவாயில்லம்மா கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே லுங்கி வந்துடுறா. அங்கே ஆனாலுமே வந்துட்டு ஜீக்கு அப்போ கூட வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு இவ்வளோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவள் கூட சேர்ந்து அங்கே சூப்பராக வந்துட்டு விளையாண்டுட்ருக்கான். சரி டைம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது அங்கே ஃபுட் எல்லாத்தையுமே 2 பேருமே அங்கே ஷேர் பண்ணிக்கிட்டதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டுருக்கு. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் அங்கே பார்த்துட்ருக்காங்க. லுங்கிக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே வயிறறியுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அங்கே வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு மதுரையில் எப்படி இருக்கீங்க சைட் அங்கே வந்துட்டு பேச போகிறா. ஜென்மத்தில் அங்கே ரொம்பவே வந்துட்டு இவங்க நல்லா கேர் பண்ணி இவளை பார்த்துருந்துருக்காங்க. ஸோ அதனால் அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே பேசும்போது இனிமே வந்துட்டு இவளுக்கு யார் என்னன்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல நம்ம போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இது மூடமா அப்படின்றத சொல்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி எல்லா விஷயம் தெரியுன்றது அவங்களுக்கு தெரியலை. அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. மேரேஜை பற்றி நீங்கள் பேச வந்திருக்கீங்கன்னா ஆன்ட்டி நான் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் பையனை வந்துட்டு மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நான் வந்துட்டு இங்கே உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம் வர கிடையாது. உனக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். உனக்கு விருப்பம்னா நீ மேரேஜ் பண்ணிக்கோ இல்லை நான் இருக்கட்டும். ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு வர லைஃப் வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே லும்கி வந்துட்டு பாட்டிகிட்ட செய்கை காமிச்சதுமே பேசாமல் இங்கே லும்கி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற வேண்டியதானேன்னு சொன்னதும் இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் டாக்டரை தான் நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வந்திருக்கேன். இப்படி அடாப்ட் பண்ணவளை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே எல்லாருமே சேர்ந்து எப்போ பார்த்தாலும் இந்த வார்த்தையை என்னை பார்த்து சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இங்கே ஹீரோ பார்த்தா அங்கே வந்து டென்ஷன்லேயே உட்காந்துட்ருக்கா. என்னோட அம்மா எப்படியாச்சும் வந்துட்டு சரி பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா வந்ததுமே என்னாச்சுமா அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு என்னை ஒரு டீயாச்சும் குடிக்க விட அப்படின்றத சொல்கிறாங்க. சரி இப்போ சொல்லுங்கம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறது வந்துட்டு கரெக்டாக இருக்காது. நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லைன்றப்ப நீ ஏன் வந்துட்டு கட்டாயப்படுத்திட்டு இருக்கா. நான் ஆல்ரெடி வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுமே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன்ற விஷயத்த சொன்னதும் அவன் ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அசிஸ்டன்ட் சார் இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மேரேஜை வந்துட்டு அவருக்கு பண்ணி வச்சுருவீங்கன்னு ரொம்ப ஆசையாக இருந்தார். பட் இப்படி உல்ட்டாவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எத்தனை வருஷமாக அவர் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கார் தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்து அங்கே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க சரி ஓகே நான் முடிஞ்ச லெவலுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெளியே வந்துட்டு இருந்தா. அந்த ஜீக் வந்து திரும்ப அவனோட பர்சனாலிட்டியே அங்கே வந்துடுது. அப்போ லும்கி நேற்று வந்து நான் உங்கள் சிஸ்டர் வந்து அப்படி காரை டச் பண்ணன்ற விஷயத்த சொன்னேன். நீங்கள் எதுவுமே பண்ணலையே பிரதர்ன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே எனக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது நல்லாவே தெரியும். ஆனால் நீ வந்து இப்படி வந்து அவளுக்கு எதிராக என்னை தூண்டி விட்டு நான் ஏதாச்சும் அவளை பேசுவேன்னு மட்டும் எதிர்பார்க்காத. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓ வேலை ஏதோ பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே பார்த்தா அவன் வந்துட்டு அங்கே பேச மாட்டான். ரொம்ப ரூடாக இருக்கான். அப்போ அவங்க அம்மாவுமே வந்து சொல்கிறாங்க உன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு நேற்று வந்து எதுக்காக என் காரை நீ டச் பண்ண எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சாரி கேட்டுக்கிறா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாது அப்படின்றத சொல்கிறான். உங்கள் கூட நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னப்போ என்ன சேலஞ்ச் அப்படின்றத செட்டுங்க கேட்டால் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் கூட நான் வந்து ரேஸ் வந்துட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ரேஸ்க்கு அங்கே கிளம்பிடுறாங்க. அவங்கவுங்க காரில் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஷென் வந்துட்டு உனக்கு என்ன அறிவிருக்கா இல்லையா அவன் ஒரு ரேசர் அவன் கூட போய் நீ எப்படி வந்து வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது ஆனால் ஹீரோயின் கேட்க மாட்டா. அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறான். ஒருவேளை அவன் வின் பண்ணிட்டா இவ்வளோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத அப்படியே நடந்தாலும் திரும்ப எப்படியாச்சும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக பார்த்தா அந்த கார் ரேஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வின் பண்ணி அவன் தோற்று போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாகி போயிடுது. என்ன நடந்துட்டுருக்கு நான் எப்படி போய் தோத்தேன்னு சொல்லிட்டு அவனோட அந்த பர்சனாலிட்டி திரும்ப அங்கே வந்துட்டு சைல்டு மாதிரி வர ஆரம்பித்ததுமே வேகமாக அவனை அங்கேருந்து வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க.
அவங்க பிரதர் வீட்ல வந்துட்டு திட்டுறான். "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? இந்த மாரி வந்துட்டு ரேஸ்லலாம் இதுக்கப்புறம் நீ கலந்துக்க கூடாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுன்னு" சொன்னதுமே, அவளுமே "சரி பிரதர் நான் இனிமேல் பண்ண மாட்டேன்" அப்படின்றத சொல்றா. பிறகு இங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா, அங்க வந்துட்டு அங்க மூவ மீட் பண்றதுக்காக அங்க வந்துட்டு போக சொல்றாங்க. வீட்டுக்கு தான். ஆக்சுவலா வந்துட்டு அவங்க அம்மா பேசணும்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்காக தான் போயிட்டுருக்கா. அங்க போனதுமே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. மேரேஜ் ஆன பிறகு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியான லைஃப்ப தான் வாழ்ந்திருக்காங்க. பட் அங்க வந்துட்டு ஒரு ஆக்டர் கூட சேர்ந்து அவனுக்கு அங்க தப்பான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதனால இவங்க 2 பேத்துக்குமே கான்ட்ராக்ட் மேரேஜ்ன்னு சொல்லிட்டு, அங்க வெளிய வந்துட்டு ரொம்ப அசிங்கமாயி, இவ வந்துட்டு சூசைட்மே பண்ணிட்டு இறந்து போயிருக்கா. ஸோ இதெல்லாமே நெனச்சு பார்த்துட்டு அவ ரொம்ப அங்க கவலைப்பட்டுட்டு, அவங்க அம்மா வந்ததுமே அங்க வந்துட்டு இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட குடுக்க சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, சரிம்மா அப்படின்றத சொல்றாங்க. பட் ஹீரோயின் கிளம்பி போனா, அங்க வந்துட்டு டீய வேணும்னே ஊத்தி விட்டுட்டு, ஐயோ! தெரியாம பட்டுருச்சு. நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்பங்க நம்ம ஹீரோ வந்ததுமே, அங்க வந்துட்டு அவ வந்திருக்கா. நான் வந்து வேணும்னே டீயெல்லாம் ஊத்தி விட்டு உனக்காக தான் வெயிட் பண்ண வச்சுட்ருக்கேன். நீ வந்துட்டு உள்ள போய் பேசுன்னு சொல்லும்போது, பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றா. ஆள் பார்க்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல அவ்வளோ ஒரு அழகா இருக்கா. அப்ப வந்துட்டு அவன், "ஐயோ! என்னால பார்க்க முடியலம்மா. ரொம்ப அழகா இருக்கா" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். "போய் பேசு. என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க? கூட்டிட்டு போய் வந்துட்டு அவள விடுன்னு" சொன்னதுமே, ஹீரோயின் பார்த்தா அவளாவே அங்க போயிட்டுருக்கும்போது, இவன் கோட்டெல்லாம் அங்க வந்து போத்தி விடுறான். குளிர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு. ஆனா அந்த பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு, "இந்தா உன் கோட்ட பிடி. எனக்கு தேவை கிடையாதுன்னு" சொல்லிட்டு, அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க எல்லாருமே அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட பேச ஆரம்பிச்சுடுறாங்க. மூவோட கம்பெனிலேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு ஹீரோயினா பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே லும்கிக்கு வந்து அங்கே ரொம்ப வயிறறியுது. பட் ஹீரோயின் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆசையுமே இல்லை அப்படின்றத சொல்கிறா. அந்த ஆக்டர் தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வேலை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தா போல் நம்ம ஹீரோயினை இப்படி அட்டாக் பண்ணி. ஸோ வந்துட்டு நான் பாஸ்டில் நடந்த எதையுமே திரும்ப நடக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு நானே போய் அங்கே வந்துட்டு கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்கிறா. அசிஸ்டன்ட் பாஸ் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்க கூடன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறான். பிறகு ஹீரோயின்ட்ட அந்த ஆக்டர் கால் பண்ணி, "உனக்கு வந்துட்டு அங்கே நம்மளோட மூவோட ப்ரைவேட் நம்பர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்துட்டு குடுப்பியான்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, இவன் என்ன ஐடியா பண்ணிட்டுருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு பெருசாக இதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, "எனக்கு ஏன் தெரிய போகுது? உனக்கு வேணா நீயே வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கோ. எனக்கும் அவங்களுக்கும் நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமே இல்லைன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி மேடம் வந்திருக்காங்க பார்க்குறதுக்குன்னு சொன்னதும், ஹீரோயின் அவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க வர சொல்கிறான். உன் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொன்னதும், ஏன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா இங்கே ஒரு சரியான ஏஜென்ட் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் நான் ஏன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னதும், உனக்காக நான் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னாலுமே, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல அப்படின்றத சொல்கிறா. பட் அவனுக்கு அங்கே ஹார்ட்டில் அங்கே பெயின் ஆகிட்டு அங்கே வந்துட்டு மைனர் அட்டாக் மாதிரி வந்துடுது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அவனுக்கு வந்துட்டு அங்கே வேகமாக வந்துட்டு அங்கே ஷர்ட்லாம் கழட்டி விட்டு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கா சரி பண்ண. பட் அவன் வந்து அப்படியே அவ்வளவே பார்த்ததும் ஆக்வர்ட் ஆகிட்டு வேகமாக வந்துட்டு அவங்க விலகிக்கிறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் காமிங்க. ரெண்டாவது நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் வந்து என்னை வந்து இதுக்கு ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் என்னமோ மேரேஜ் வேணான்னு சொன்ன வாசி தான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்துட்டு திரும்ப விட முடியலன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்களாவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஓகே அவங்க இன்னொரு பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கான். அங்கே அவன் வந்து ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோமே, என்ன பிரதர் இது எனக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, பார்த்தாலும் உனக்கே தான் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்ததுமே அவன் ரொம்பவே இங்கே சந்தோஷமாயிட்டாங்க ஹக் பண்ணிக்கிறான். இவனோட நேம் வந்து அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நான் உனக்காக தான் இந்த டிசைனர் வந்து பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீ போய் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்து விட்டதும் இவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் போட்டுட்டு வந்தா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா. உண்மையிலே இந்த ட்ரெஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றத அவங்க பிரதர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க இன்னொரு பிரதர் என்னமே அங்கே பார்த்துட்டு, வாவ் என் சிஸ்டர் இவ்வளோ தூரத்துக்கு அழகாக இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஜியை பார்த்தா திரும்ப அங்கே குழந்தை மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ஹாப்பி ஆகிட்டுருக்கு. வாவ் இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பிரதருமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். ஹாப்பியாக இருந்தாலுமே லும்கிக்கு மட்டும் அதெல்லாமே பார்த்தாங்க வயிறறிய தான் செய்யுது. இங்கே நம்ம ஹீரோவோட அம்மா, நீ இப்படியே வந்து அவ்வளோ நினச்சிட்டு உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணியிருக்கக்கூடாது, நீ வந்துட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ண அப்படின்றத சொன்னதும், ஆமாம் நான் அவளை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, நான் அவளை ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருது ஹீரோயினை நடிக்கிறதுக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுமே அங்கே அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு யார்கிட்டயே கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த நியூஸ் எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. அங்கே அசிஸ்டண்ட்டை வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதுமே நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவ்வளோதான் அவன் கோவமாயிட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டு கீழே வந்து உடைக்க ஆரம்பிச்சிடுறான்.
எப்படியாச்சும் இவள போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருந்தா. தெரியாம அங்க மீட் பண்றதுக்காக போறான். அவள பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, நைட்டு கனவுல வந்துட்டு அங்க ஜென்மத்தில நடந்த எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு திரும்ப அவளுக்கு பார்த்துட்டு அங்க ரொம்ப ஒரு மாரி நர்வஸ் ஆக ஆரம்பிக்குது. அவன் எந்திரிச்சு வரும்போது அவங்க பிரதர் வந்துடுறான். நான் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் ஷோ பண்ண போறேன். அதுக்கு டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும்போது நான் உனக்குமே சேர்த்து ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இந்த லுங்கே அங்கே வந்துட்டு ரொம்ப கிராண்டாக வந்து என்ட்ரு ஆகுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பிரதர் வந்து ஒரு ஆக்டர் இருக்கான் போல். ஸோ அவனை வந்துட்டு மீட் பண்ண வைப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவட்டவே அங்கே வந்து வலிஞ்சு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இவளுமே அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்தால் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு மாதிரியை நக்கல் பேசிட்டு அவங்க கூட சேர்ந்து இருக்க ஜால்ராக்களுமே ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆக்டர் பிரதருமே வந்துடுறான். இவகிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிவிட்டு அவன் ரொம்பவே எங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு புள்ளி பண்ணாங்கன்னா நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, உன் பிரதர் நான் இருக்கேன் எல்லாத்தையுமே வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு அப்படின்றதாங்க சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. ஹாப்பி ஆகிட்டாங்க, ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு இப்போ மூவிக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இந்த லுங்கிக்கு அங்கே ரொம்பவே வயிறறிய ஆரம்பிச்சிருது. ஷென் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு நான் வந்து உன்கிட்ட தனியாக மீட் பண்ணணும், தயவு செஞ்சு நீ என் கூட வரையான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அந்த ரூம்குள்ளே வந்துட்டு பயங்கரமாக அங்கே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு. எல்லாமே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இவனை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நாங்கள் வந்ததுமே இப்படிலாம் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி விஷயத்தில் வந்து ஒழுங்காக நீங்கள் விலகியே இருங்க, எனக்கு இப்படி பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவமாயிடுறா. ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு, நீ வந்துட்டு எதுக்காக வந்து என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நீ என்கிட்ட இந்த விலகேறு, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது அவனுக்கு பார்த்தாங்க ஹார்ட்டில் வந்துட்டு பெயினாக ஆரம்பிச்சிருது. என்னாச்சு உனக்கு அப்படின்றத சொல்லும்போது இப்போ வந்துட்டு ஹார்ட் அவருக்கு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நிறைய வந்துட்டு இப்படி பிரச்சனை வந்தப்போ உங்கள் சிஸ்டர் தான் காப்பாற்றினாங்க, அவங்களால மட்டும்தான் முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீங்கள் அவளெல்லாம் தொல்லையெல்லாம் பண்ண வேணாம், நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவள் எதுக்காக என்னை இந்த லெவலுக்கு வந்துட்டு ஹேட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஹீரோயின் அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. இதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ட்ரஸ் வந்து நம்ம ஹீரோ அவங்க ஹக் பண்ணிக்கிட்டு அங்கே அவன் முன்னாடியே வந்து பார்த்தையில இவன் வந்து எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி அங்கே வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கா. ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு இதனால தான் உன்னை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினையுமே அவள் கொலை பண்ண ட்ரை பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் ஆக்கிட்டு, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிற, நான் வந்து மொத்தமாக உன்னை போட்டு தள்ளிட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கா. காப்பாற்றுறதுக்காக யாரோ ஓடி வந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மயக்கமாக இருக்கா. இவள் வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டாலா இல்லையான்றதே தெரியலை. அவள் வந்து வேணும்னே அவனை வந்து வலையில் விநியோக வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கா. பிறகு இங்கே பார்த்தா அங்கே அவளோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கவுமே நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு இவன் நல்லா தான் நான் உயிரோடு இருக்கா, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு கால் வந்துட்டுருக்கு, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அந்த ஆக்ட்ரஸ் அங்கே வந்து ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்னோடய கார் வந்து எரிஞ்சு போயிடுச்சு, நான் கிளம்பணும்னு சொன்னதும் நீ வந்துட்டு கான்ட்ராக்டில் எழுதும்போது நீ என்ன வந்துட்டு இந்த காரில் வந்து உட்காருவேன்னு எழுதியிருக்கியா, நீ வந்து கேட்டுட்ருக்க, ரெண்டாவது இந்த கம்பெனியில் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தான், அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போனதும் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, என்னை வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகிறானேன்னு. இங்கே ஷென் வந்துட்டு நான் என்ன வந்துட்டு ட்ரை பண்ணாலுமே என் சிஸ்டர் ஒத்துக்கவே மாட்றா, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பிரதர் வந்து நீ என் கூட சேர்ந்து திரும்ப கார் ரேஸ்க்கு வரையான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடும்போது இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ரொம்ப முடியாமல் இருக்காரு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா அவன் நல்லா தான் உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ நீ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் என்னை இந்த லெவலுக்கு நீ ஹேட் பண்ணுறதுக்கு, தயவு செஞ்சு நீ வந்து என்கிட்ட என்ன உண்மையோ அதை சொல்லு, நான் வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதும் நீ என்கிட்ட இதை பற்றி கேட்கணுன்னு அவசியமே இல்லை, அதான் உன் கூடவே ஒருத்தி சுற்றிட்டு இருப்பாளே உன்னோட ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ், அவகிட்ட போ, அவகிட்ட பேசு, கொஞ்சம் அவகிட்ட வந்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போனதும் அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பிரதரை பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனோடவே இருக்கான், எப்படியாச்சும் அவட்ட சாரியாச்சும் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு. அப்போ அவள் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காத, நீ வந்து எமோஷனலோட விளாண்டுட்ருக்கியா, மரியாதை என்னை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவள் திட்டி விட்டு அங்கே போனதுமே இவன் பின்னாடி எங்கள் சாரி சொல்லிகிட்டே போயிட்டுருக்கான்.
ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே ஒரு ஆக்டர் வந்துட்டு போய் கூட சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஹீரோக்கு அதை பார்த்துட்டு இங்கே ஜெலஸ் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை விட்டு அவங்க பக்கத்தில் வந்து விலகி இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாலுமே அவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு, என் கான்ட்ராக்டில் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களா நான் விலகி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வேலை ஏதோ பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே திட்டி விட்டதுமே இந்த விஷயத்தை பற்றி அங்கே வந்து அசிஸ்டன்ட் சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வீட்டிலேருந்தே கால் வந்துடுது, இப்படி உங்களோட பெரிய பிரதர் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவனை பார்த்தா அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ரூம்க்கே வந்துட்டு, பிரதர் எனக்காக நீங்கள் என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுமே, இன்னும் சின்ன பிள்ளையா எப்போ பார்த்தாலும் கிஃப்ட்டு நான் அழகிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்துட்டு உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தா உன்னோட கவனம் எங்கே இருக்குது, உனக்கு ஃபஸ்ட்டு மேனர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் திட்டான். நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, ஃபஸ்ட் டைம் உன்னை இப்போ தான் நான் மீட் பண்ணுறேன், உனக்காக இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் கேட்ட கொடுக்க மாட்டேங்க அவளுக்கு மட்டும் கொடுப்பீங்களான்னு சொன்னதும், டைம் இப்போ தான் அங்கே வந்துட்டு மீட் பண்ணியிருக்கேன் அவளை, அதுக்கப்புறம் எப்படி அவளுக்கு நான் கிஃப்ட் கொடுக்காம இருக்க முடியும், நீ உன் வேலையை பாரு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அந்த டிசைனர் பிரதர் அங்கே வந்துடுறான், நீ என்ன அறிவிருக்கா இல்லையா, இத்தனை வருஷமாக உனக்கு தானே எல்லாருமே கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ தானே அவள் வந்திருக்கா, அவளுக்கு கொடுத்தா நீ வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கணும், ஆனால் அவளை பார்த்து வயிற்றுச்சலாக பாரு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு சிஸ்டர் இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்கா, எல்லோரும் ஒன்றா இருக்கோன்னு சொல்லிட்டு அவளை ஸ்பெஷலாக அங்கே வந்துட்டு ட்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே லுங்கிக்கு வந்து ரொம்ப வயிறறிய ஆரம்பிச்சிருது. என்னோடய ஃபஸ்ட்டு டேஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கு அப்படின்றத சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டாங்க, ஆல் த பெஸ்ட் அங்கே சொல்லிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே ஷூட்டிங்கில் இருந்தால் அந்த லும்கி வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்து எல்லாத்தையும் பற்றி அங்கே காசப் பண்ணிகிட்ருக்கா. அங்கே கூட சேர்ந்து இருக்கவ கூட சேர்ந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஒரு ஃபேமஸான ஆக்டர் இருந்தா இல்லையா அவளை வந்து பேன் பண்ணிட்டாங்களாம், இதுக்கு எல்லாமே காரணம் இவதான்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது என்னோடய லைஃப்பையுமே இவர் ரொம்ப நரகமாக்கி வச்சுருக்கா, இவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறா, பேக்குள்ளே பார்த்தா அங்கே ஒரு ஸ்னேக் இருக்குது, அதை தூக்கி நம்ம ஹீரோயின் அவன் மேலே போட்டதுமே அந்த ஸ்னேக் வந்துட்டு அங்கே மேலே ஏறினதுமே அவள் பயத்தில் அங்கே நடுங்கி மயக்கமாயிடா. அங்கே இருக்க எல்லாருமே இவள் ரொம்ப மோசமானவ அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ஜால்ராக்கள் நம்ம ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. பட் அவளுக்கு எதை பற்றியும் கவலையே இல்லை, கண்டுக்கவே இல்லை. அங்கே ஜீ பார்த்தா அவளுக்காக அங்கே ரொம்ப சூப்பரான சாப்பாடு ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்ததுமே, இப்போ நான் வந்து ஷூட் பண்ண போகிறேன், பிறகு வந்து நம்ம பேசிக்கலாமான்னு சொன்னதும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அந்த லும்கி எங்கே எனக்கு சாப்பாடு நீங்கள் அவளுக்கு மட்டும்தான் கொண்டு வருவீங்களான்னு சொன்னதும், நீ என்ன என்னோடய சிஸ்டரா நான் உனக்கு கொண்டு வர அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு பேசாமல் இங்கே வந்துட்டு உள்ளே போய் உட்காரு, உனக்கு ரெஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு கதவை போட்டு அங்கே லாக் பண்ணிடுறா. உள்ள ஸ்னேக்ஸ் இருக்குது கடிச்சு சாவுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. நம்ம ஹீரோயின் என் பிரதர் எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அந்த சைடில் தான் போனதை பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஓடி போய் பார்த்தா அங்கே வந்துட்டு பிளட்டாக வெளியே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது, மேடம் உள்ளே போகாதீங்க, உள்ளே நிறையா ஸ்னேக்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிட்டு வேகமாக உள்ளே போனால் அங்கே அந்த ஸ்னேக்ஸ் எல்லாமே அவனை கடிச்சு அவனுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு பயத்தில் வேற மயக்க வர ஆரம்பிச்சிருது. அவன் ரொம்ப பயந்து போய் அங்கே அழுதுட்டுருக்கோமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயமாயிட்டு அவளோட மெடிசன்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அவனை வந்துட்டு மயக்கமாக்கிடுறா. உடனே அங்கே கால் பண்ணி இப்படி வந்து பிரதர் லும்கி ரூமில் போட்டு அடைச்சி வச்சு ஸ்னேக்ஸ் எல்லாமே பைட் பண்ணி அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அவளை வந்து ஒரு வழி பண்ணலான்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த லும்கியை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன கேவலமான வேலை பண்ணுவேன், உனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹாஸ்பிட்டல் பார்த்தா அங்கே டோட்டல் ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுருக்காங்க. இவ்வளோ மாதிரி ஆளை இதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடாது, அவளை இந்த குடும்பத்தில் இருந்து வந்துட்டு வெளியேற்றணும் சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறாங்க. பாட்டி இதுக்கெல்லாமே காரணம் நீ தான், நீ வந்த பிறகு தான் எங்கள் குடும்பத்தில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே சொந்த பேத்தியை விட அந்த அடாப்ட் பண்ணவளை தான் பெருசாக அவங்க பேசினது. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன தப்பு எதுன்னு நல்லது எதுன்னு கண்ணே தெரியாதான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே அங்கே அவ்வளோதான் அங்கே வந்துட்டு மூக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்து பின்னாடி ஒரு போடு போட்டதுமே அந்த பாட்டி அப்படியே மயக்கமாகிடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு அந்த டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ நல்லா தான் இருக்கான் பிரதர்னு சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருது எல்லாருக்குமே. பிறகு இப்படி அவளை ஃபேமிலி விட்டு அடித்து வெளியே வட்டிட்டாங்கன்ற நியூஸுமே அவங்க வந்துட்டு போயிடுது நம்ம ஹீரோட்ட. அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, எதுக்காக இப்படிலாம் நடக்குது, அவள் எதுக்காக இப்படி கேவலமான வேலை பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டு கிளம்பிட்டு இருக்கான்.
ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்குறதுக்காக அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுவும் ஆகலையில நல்லா தானே இருக்குன்னு சொல்லும்போது சும்மா இந்த இப்படி அக்கறைப்படுற வேலையெல்லாம் விடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவப்பட்டுட்ருக்கான். பார்த்தா அந்த ஆக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட க்ளோஸ் ஆக அவன் ட்ரை பண்ணுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு சண்டை போடும்போது அசிஸ்டன்ட் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு கோவமாயிருது. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு யாரும் இங்கே பிரச்சனை பண்ணாதீங்க, வந்துட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு எல்லோரும் கிளம்புங்க அப்படின்றத சொல்கிறா. நைட்டு போய் அங்கே தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு அங்கே ஒரு கனவு வருது. அங்கே போன ஜென்மத்தில் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது. நியூஸை பார்த்தியா உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அவனை சீட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஆக்ட்ரஸோட சேர்ந்து அப்படின்றத சொல்லிட்டு அந்த நியூஸை பார்த்துட்டு என்ன இது லாஸ்ட் நைட் யார் கூட சேர்ந்து இருந்த அப்படின்ற சைட்டு அங்கே கேட்கும்போது அவன் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலையெல்லாம் படா, இது நியூஸ் வந்துட்டு ஃபேக் ஆனது, நான் உண்மையிலேயே ஒன்று தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவன் வந்து பொய் சொல்லியிருக்கான் அப்படின்றத சைட்டு அப்பாட்ட அங்கே வந்துட்டு புலம்பிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு போகும்போது இந்த மாதிரி அவள் இறந்துமே போயிருக்கா. அவளோட ஆத்மா மட்டும் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டா இவனை எதையோ உளறிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நீ போய் பேசுகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, நீ வந்து அந்த ஆக்ட்ரஸோட வந்துட்டு எல்லா சவகாசத்தையும் கட் பண்ணு, உனக்கு வந்து சிண்டியை தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவளை மட்டும் உன்னோட சாய்ஸாக வையா, தான் உனக்கு நல்லது, இல்லை உன் லைஃபே நாசமாயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாமே இவன் நினச்சி பார்த்துட்டு நான் இதனால தான் உன்னை பார்த்தாலே வந்துட்டு அருவருப்பாக நினைக்கிறேன், இதோடு வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவன் இங்கே பேச ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நீ எப்போ இருந்து என்ன வந்து லைக் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன்னை ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ அப்போ இருந்தே நான் ரொம்பவே லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த விஷயத்தை மேலே கொண்டு போக விரும்பலை, தயவு செஞ்சு நம்ம வந்துட்டு இப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம், நீ உன்னோட வேலையை பாரு நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பிரதர் அம்மா கூடலாம் சேர்ந்து பேசிட்டு நான் வந்துட்டு உங்களோட பொண்ணாகவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க பிரதர் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசுகிறான். இங்கே ஷென் வந்துட்டு அங்கே பேச ட்ரை பண்ணாலுமே இதை பற்றி நான் பேச விரும்பல பிரதர், நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது அவங்களத கொஞ்சமாச்சு நீ புரிஞ்சுக்கோ, ஏன் புரிய மாட்டேன்னு நாங்கள் சொல்லும்போது அவளுக்கு பார்த்து அங்கே வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. எல்லாமே இந்த ஆக்ட்ரஸோட வேலை தான் போல், அவள் தான் இடிச்சிட்டு போயிருக்கா. அங்கே வந்துட்டு அவள் உடம்புலேருந்து அங்கே அந்த சோல் வந்து வெளியே வந்து நின்றுட்டுருக்கு. அங்கே அவன் பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு என் சிஸ்டருக்கு இப்படி பண்ணவில்லை, சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோமாயிட்டு இருக்காங்க. அந்த ஆக்ட்ரஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்கள வந்து போட்டு வச்சுட்டு எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தான் எங்களோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, எங்கள் திட்டம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஷென் வந்துட்டு உங்கள் 2 பேர்த்தையும் நான் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அங்கே வந்துட்டு குத்தி அங்கே வந்துட்டு போட்டான். பார்த்தா அவங்க வந்துட்டு பாய்சன் கலந்தது போல் அங்கே போட்டு பயங்கரமாக வேறு அடி வெளுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே கண்டுக்காமல் அங்கே கோயிலுக்கு போயிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து இப்படி ரொம்ப முடியாமல் இருக்கா, நான் வந்துட்டு இங்கேவே வந்து ப்ரே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறப்ப சரி ஓகே நீ இங்கேவே வந்துட்டு ப்ரே பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் மண்டி போட்டு அவன் எந்திரிக்கிற வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க வந்துட்டு எந்திரிச்சு வா அப்படின்றத சொல்லும்போது ஆனால் அங்கே வந்துட்டு ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறா. உண்மையிலே அப்படின்னா இவனுக்கு நம்ம மேலே நிறைய ஃபீலிங்ஸ் இருந்திருக்கான், நம்ம தான் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டோமான்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அவள் திரும்ப வந்துட்டு அந்த டெக்னாலஜிக்குள்ள அங்கே வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு பாஸ்டில் நடந்த எதுவுமே வந்துட்டு ஞாபகத்தில் இருக்க வேண்டாம், நான் புதுசாகவே என்னோடய மெமரியை வச்சு நான் நல்லா சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே என் மைண்ட்லேருந்து அழிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தா இப்போ ஹோமாவில் தான் இருக்க மாதிரி இருக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாதான்னு சொல்லும்போது அங்கே வேகமாக அவன் வந்து எந்திரிச்சு ஹக் பண்ணிக்கிறான். எப்பயுமே உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பியாக ஒன்று சேர்ந்து விடுறாங்க. எதிர்பார்த்த லெவலுக்கு இந்த சீரீஸ் ஒன்றும் அவ்வளோ நல்லா இல்லை, ரீபான்னு சொன்னாங்க அந்த லெவலுக்கு ஒருத்தும் கிடையாது. இருந்தாலுமே இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.